Hi friends, PKR Excellent English Course. தமிழ் வழியில் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுதல் பயிற்சி. இந்த பயிற்சி வகுப்பினை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். இந்த லாஸ்ட் கிளாஸ், அதாவது கடந்த வகுப்புல yes or no type question and answers. Last class yes or no type question and answers by using be form verbs. அதாவது be form verbs கொண்டு yes or no type ஆம் அல்லது இல்லை என்று பதிலளிக்கக்கூடிய வகையிலே கேள்வி கேட்பது எவ்வாறு என்பதை பற்றி we have seen in the last class. Like this, அதே போல in today's class we are going to see how to make yes or no type questions by using have form and modal auxiliary verbs. அதாவது இன்றைய வகுப்புல எஸ் அல்லது நோ என்று பதிலளிக்கத்தக்க வகையில் have form verbs மற்றும் modal auxiliary verbs கொண்டு how to make question and answers அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். First, we have to see yes or no type questions by using modal auxiliary verbs. Modal auxiliary verbs first we are going to take can என்ற அந்த மாடல் ஆக்சிலரி வெர்ப் எடுத்துக்கிறோம். can என்பது என்ன சொல்லிருக்கோம்? முடியும். It denotes capability, ability, permission and possibility. can என்ற அந்த மாடல் ஆக்சிலரி வெர்ப் முடியும் என்ற அந்த அர்த்தத்திலே பயன்படுத்தப்படுகிறது. It denotes ability, திறனை குறிப்பது, capability, அதுவும் திறன்தான், permission, அனுமதியை குறிப்பது, and possibility, நிகழக்கூடிய வாய்ப்பினை குறிப்பது. இவற்றிற்காக இந்த can என்ற மாடல் ஆக்சிலரி வெர்ப் நாம் பயன்படுத்துகிறோம். அந்த வகையில அந்த can என்ற மாடல் ஆக்சிலரி வெர்ப் கொண்டு how to form yes or no type questions, that is we are going to see now. ஆன்சர் பண்ணும் பொழுது முடியும் என்று வருகிற பொழுது அதை நாம் கேள்வியாக்குற பொழுது முடியுமா என்ற அர்த்தத்தில் யூஸ் பண்ணணும். I have already told you, ஒரு செய்தி வாக்கியமாக ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிற பொழுது subject plus verb plus object and so on அந்த டைப்ல வருகிறது. பட் கொஸ்டின் பண்ணுகிற பொழுது verb plus subject எந்த verb எடுத்துக்கொள்கிறோமோ it comes first. இந்த can என்ற verb முதல்ல வரும், அதுக்கு அடுத்ததா subject வரும் and so on. இதான் கொஸ்டின் அண்ட் வெர்ப். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உன்னால் நன்றாக ஹிந்தி பேச முடியுமா?
உன்னால் நன்றாக ஹிந்தி பேச முடியுமா? பேச முடியுமா? That is a verb here. பேச முடியுமா? முடியும் என்பதற்கு can யூஸ் பண்ண போறோம். பேசுதல் என்பதற்கு speak யூஸ் பண்ண போறோம். இதை கொண்டு அந்த can டைப்ல ஒரு example questions. இது எப்படி கேட்கணும்? verb முதல்ல வரணும், subject அடுத்ததா வரணும். So the question is, can you speak? First one can என்ற அந்த verb, second one subject, அதாவது verb subject, then main verb, பேசுதல் என்பதற்கான main verb. அப்ப can you speak தெரிய வந்துச்சு. உன்னால் பேச முடியுமா? can you speak உன்னால் பேச முடியுமா? எதை பேச முடியுமா? ஹிந்தி. can you speak ஹிந்தி? நன்றாக கேட்டுக்கொள் இல்லையா? அதற்கு well question mark. This is the question. உன்னால் ஹிந்தி பேச முடியுமா? உன்னால் நன்றாக ஹிந்தி பேச முடியுமா என்று கேட்பதற்கு what is the question அப்படின்னு சொன்னா in yes or no type, can you speak Hindi well? Can you speak Hindi well? That is a question. Then we have to answer for this question. We have to answer for this question. இந்த கேள்விக்கான பதில் என்ன வரும் அப்படின்றத பார்க்கிறோம். பதில் சொல்ற பொழுது subject firstலையும் verb second வந்துரும், SB அந்த டைப்ல வந்துரும். So the yes or no type question அப்படின்றதுனால yes I can ஷார்ட்டா சொன்னோம்னா ஆன்சர் ஷார்ட்டா சொல்லும் பொழுது உன்னால் என்ன சொல்லிட்டோம்? உன்னால் ஹிந்தி பேச முடியுமா? ஆம் பேச முடியும். that is a short answer. ஆம் என்னால் பேச முடியும். So we can say yes I can. It's enough. Yes I can. ஆம் என்னால் பேச முடியும். இல்ல என்னால் பேச முடியாது அப்படின்னு சொன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆன்சர் பண்ணும்போது என்ன சொல்லிருக்கோம்? பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். இன் பாசிட்டிவ்ல என்ன சொல்றோம்? எனக்கு பேச தெரியும் அப்படின்னு சொன்னா, என்னால் பேச முடியும்னு சொன்னா yes I can. என்னால் பேச முடியாது இல்ல நெகட்டிவா ஆன்சர் பண்ணும் பொழுது no, yes பதில் என்ன சேர்த்துக்கிறோம்? no சேர்த்துட்டு I cannot ங்கறத ஷார்ட்டா I can't. Like this we have to see. Like this we have to say. ஆன்சர் பண்ணுகிற பொழுது क्वेश्चन என்ன பண்ணிருக்கோம்? can you speak Hindi well? உன்னால் நன்றாக ஹிந்தி பேச முடியுமா? என்ன சொல்றோம்? பேசுவதாக இருந்தால் yes I can. yes I can. பேச முடியாது என்று சொன்னால் no I can't, I cannot அப்படிங்கறத எப்படி சொல்றோம்? I can't. no I can't. That is a short answer. இது சுருக்கமாக பதிலளிப்பது. இதே ஃபுல்லா சொன்னா என்ன செய்யணும்? yes I can speak Hindi well. ஃபுல்லா சொல்லணும். அப்படி சொல்லணும். ஆம் என்னால் நன்றாக ஹிந்தி பேச முடியும். அப்ப எப்படி சொல்லணும்? yes I can speak Hindi well. ஃபுல்லா சொல்லும்போது அதே நெகட்டிவா சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? no I cannot speak Hindi well. இப்படி சொல்லுவோம். can என்ன சொல்றோம்? நாட் சேர்க்கணும் இல்லையா நெகட்டிவ்க்கு. so நெகட்டிவாக சொல்லுகிற பொழுது no I cannot speak Hindi well. ஆன்சரை ஃபுல்லா சொல்லுகிற பொழுது yes I can speak Hindi well. ஆம் என்னால் நன்றாக ஹிந்தி பேச முடியும். இதுவே நெகட்டிவாக சொல்லுகிற பொழுது no I cannot speak Hindi well. இப்படி சொல்லுவோம். இதே ஷார்ட் ஃபார்மா சொல்லும்போது இன் பாசிட்டிவ்ல yes I can ஆம் என்னால் முடியும். நோ சொல்லுகிற பொழுது no I can't இல்லை என்னால் முடியாது. இப்படி ஒரு மாடல் ஆசிரியர் வருது. அது கேனாக இருக்கலாம், குட்டா இருக்கலாம், ஷெல், ஷுட், வில், வுட், வாட் எவர் இட் மே பி. அந்த क्वेश्चन பண்ணுகிற பொழுது verb முதலிலும் சப்ஜெக்ட் இரண்டாவதும் வர வேண்டும். ஆன்சர் பண்ணுகிற பொழுது s plus v சப்ஜெக்ட் முன்னையும் verb பின்னையும் வைத்து பண்ணோம்னா
it will become an answer. அது பதிலாக மாறிவிடும். Like this we can make many question and answers by using can. இதை போல இந்த can என்ற மாடல் ஆக்சிலரி வெர்ப் கொண்டு you can make many question and answers in yes or no type. Another example பாருங்க. Can you do this work? இப்படி கேக்குறோம் இல்லையா? Can you do this work? Can you do this work? Can you do? What is the meaning here? Can you do this work? உன்னால் இந்த வேலையை செய்ய முடியுமா? உன்னால் இந்த வேலையை செய்ய முடியுமா? Can you do? உன்னால் இந்த வேலையை செய்ய முடியுமா? செய்ய முடியும்னா என்ன சொல்லுவோம்? எப்படி சொல்லுவோம் சொல்லிருக்கேன்? Yes I can. என்னால் செய்ய முடியும். No சொன்னோம்னா no I can't. என்னால் செய்ய முடியாது. Can you do this work? உன்னால் இந்த வேலையை செய்ய முடியுமா? What is the answer here? If it is positive answer, yes I can. ஆம் என்னால் முடியும். If it is negative answer, no I can't. இல்லை என்னால் செய்ய முடியாது. That is the short answer. We will say in full answer. We will say in full answer also. Full answer சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? Yes, I can do this work. எப்படி சொல்லுவோம்? Yes, I can do this work. No சொன்னோம்னா no, I cannot do this work. That's all. It's very simple to make yes or no type questions by using modal auxiliary verbs. It is very simple. மிக எளிதாக அந்த yes or no டைப்ல மாடல் ஆக்சிலரி வெர்ப் கொண்டு நாம் yes or no type questions and answers செய்யலாம். Another example. The subject verb may be whatever it may be. என் முன்னால் என்பதற்கு என்ன சொல்றோம்? You. அவனால், அவளால், அதுவால். Whatever may be the subject. அவனால் என்று சொல்றாங்க இல்லையா? Can he write the examination well? இப்படி கேட்கிறோம். The subject அவன் என்ற சப்ஜெக்ட் பயன்படுத்தியிருக்கிறோம். So he என்ற சப்ஜெக்டை பயன்படுத்தியிருக்கிறோம். That's all. Can he write the examination well? Can he write the examination well? அவனால் தேர்வை நன்றாக எழுத முடியுமா? அவனால் தேர்வை நன்றாக எழுத முடியுமா? என்ன ஆன்சர் பண்ணுவோம்? அவனால் முடியும் சொன்னா yes I can. முடியாது என்று சொன்னால் சாரி yes அவனால் என்று கேட்டுப்போம் இல்லையா? சோ எப்படி சொல்லணும்? அவனால் தேர்வை நன்றாக எழுத முடியுமா? எப்படி ஆன்சர் பண்ணலாம்? yes he can. சப்ஜெக்ட் என்ன வரும்? he என்று வரும். அவனால் முடியும். yes அவனால் முடியும். no என்று சொல்வது no he can't. இல்லை அவனால் முடியாது. That is the short answer. Full answer என்ன சொல்லுவோம்? yes he can write the examination well. Full சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? yes ஆம் அவனால் தேர்வை நன்றாக எழுத முடியும். So in positive full answer பண்ணனும்னு சொன்னா yes he can write the examination well. இதை நெகட்டிவா சொல்லணும்னா no he cannot write the examination well. இது full answer. ஷார்ட்டா சொல்ற பொழுது yes he can. yes அவனால் முடியும். no அவனால் முடியாது. no he can't. Like this we have the answer. So the subject will be different. எந்த சப்ஜெக்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி கேக்குறோம் இல்லையா? Can she dance well? Can she dance well? அவளால் நன்றாக நடனமாட முடியுமா? Can she dance well? Yes she can. Yes அவளால் முடியும். Yes she can. இல்ல அவளால் முடியாதுன்னு சொன்னா no she can't. No she can't. Can they win the match? எப்படி கேக்குறோம்? Can they win the match? Can they win the match? What is the meaning here?
Can they win? அவர்களால் வெற்றி பெற முடியுமா? Can they win? எதை? The match. அவர்களால் the matchல வெற்றி பெற முடியுமா? அது எப்படி கேட்கணும்? Can they win the match? முடியும் சொன்னா என்ன சொல்லணும்? அவர்களால் முடியும். Yes, they can. ஆன்சர் பண்றது எப்படி சொல்லணும்? ஷார்ட். Yes, they can. முடியாதுன்னு சொன்னா no, they can't. முடியாதுன்னு சொன்னா no, they can't. ஃபுல்லா சொல்லணும்னா yes, they can win the match. No, they cannot win the match. It is very easy to match yes or no type questions by using the modal auxiliary verb can. ரொம்ப ஈஸியா பண்ணலாம். Like this, what are the other modal auxiliary verbs? Could. Could னு பயன்படுத்தலாம். Should னு பயன்படுத்தலாம். Would னு பயன்படுத்தலாம். May. May யூஸ் பண்றோம் இல்லையா? That is also a modal auxiliary verb. Next one, we take may. May என்ற modal auxiliary verb. இப்படி கேட்கிறோம் இல்லையா? May I see this book? May I see this book? Can என்பது may யூஸ் பண்றோம். May என்ன மீனிங்ல வருது சொன்னோம் இல்லையா? Can என்பது possibility, ability. May என்பது it denotes permission. May என்பது என்ன? Permission, அனுமதியை குறிக்கிறது. இப்போ என்ன கேக்குறோம்? May I see this book? என்னால் இந்த புத்தகத்தை பார்க்க முடியுமா? We ask permission. ஒரு அனுமதியை கேட்கிறோம். என்னால் இந்த புத்தகத்தை பார்க்க முடியுமா? May I see this book? என்ன ஆன்சர் பண்ணுவோம்? Yes. நீ பார்க்கலாம். Yes, you. Yes, you may. அதை எப்படி சொல்லலாம்? Yes, you can. நான் பார்க்க முடியும். may னு சொல்லலாம் or can னு சொல்லலாம் பதில் சொல்லும்போது. May I see this book? நான் இந்த புத்தகத்தை பார்க்க முடியுமா? அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுகிற பொழுது yes, you may. நீ பார்க்கலாம். அல்லது உன்னால் அதை பார்க்க முடியும். Yes, you can. Like this you can answer. ரெண்டு ஆன்சர்ல எதை வேணாலும் சொல்லலாம். இல்ல உன்னால் பார்க்க முடியாதுன்னு சொன்னா no, you can't. உன்னால் பார்க்க முடியாது. No, you can't. Like this we can use may. It is a not a question. May கூட may என்ற அந்த modal auxiliary verb கூட நாம் yes or no type questionsல பயன்படுத்தி question and answers பண்ணலாம். May he come here tomorrow? டிக்கெட் பாருங்க. May he come here tomorrow? அவன் நாளை இங்கே வரலாமா? May he come here tomorrow? என்ன சொல்றோம்? Yes, he may. That means அவன் நாளைக்கு வரலாம். Yes, he may. May he come here tomorrow? அவன் நாளை இங்கே வரலாமா? Yes, you may. Guessing, it is a guessing verb also. May. வரலாம் வராமல் இருக்கலாம். Yes, he may come here tomorrow. ஃபுல்லா சொல்லுங்க எப்படி சொல்லுவோம்? Yes, he may come here tomorrow. அவன் நாளைக்கு இங்கே வரலாம். இப்படி ஆன்சர் பண்ணணும். Can I go there? நான் அங்கே போகலாமா? கேட்கிறோம் இல்லையா? Can I, sorry, may I go there? May சொல்லு. May I go there? நான் அங்கே போகலாமா? இல்ல இப்படி கூட கேட்கிறோம் இல்லையா? May I go now? நான் இப்பொழுது போகலாமா? Yes, you can. நீ போகலாம். இப்ப போக முடியாதுன்னு சொன்னா no, you can't. நீ இப்போது போக முடியாது. உன்னால் இப்பொழுது போக முடியும்னு சொன்னா yes, you can. May I go now? கொஸ்டின் பண்ணும்போது எப்படி கேட்கிறோம்? May I go now? நான் இப்பொழுது போகலாமா? அதுக்கு ஆன்சர் பண்ணுகிற பொழுது yes, you can go now. நீ இப்பொழுது போகலாம். You may go now or you can go now. நெகட்டிவா சொல்லுவது no, you can't. நீ இப்பொழுது போக முடியாது. No, you can't. Like this we have to answer. This may. Next, could. C-O-U-L-D. Could. The could and the auxiliary verb. It denotes permission and request. வேண்டுதலாக சில விஷயங்களை கேட்கிறோம் இல்லையா? வேண்டுதலாக கேட்கிற பொழுது could என்ற மாடல் ஆக்சிலரி பயன்படுத்தலாம்.
அதை கொண்டு எஸ் ஆர் நாட் டைப் கொஸ்டின்ஸ் we have to make. நாம் அதை கொண்டு எஸ் ஆர் நாட் டைப் கொஸ்டின்ஸ் தயார் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், could you see this invitation? Could you see this invitation? நீ இந்த அழைப்புதலை உன்னால் இந்த அழைப்புதலை பார்க்க முடிந்ததா? இந்த அழைப்புதலை பார்க்க முடிந்ததா கேட்கிறோம் இல்லையா? கேனுடைய பாஸ்ட் டென்ஸ் மீனிங்லயே இதை பயன்படுத்தலாம். அப்ப பார்க்க முடிந்ததுன்னா என்ன சொல்லுவோம்? Could you see this invitation? உன்னால் இந்த அழைப்புதலை பார்க்க முடிந்ததா? இந்த இடத்துல கேன் என்பதனுடைய குட் அந்த பாஸ்ட் டென்ஸை பயன்படுத்துகிறோம். பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்துகிற பொழுது உன்னால் இந்த அழைப்புதலை பார்க்க முடிந்ததா என்று கேட்கிறோம். பார்க்க முடிந்தது என்று சொன்னால் எஸ் ஐ குட், ஆம் என்னால் முடிந்தது. நோ சொன்னோம்னா நோ ஐ குடின்ட், என்னால் பார்க்க முடியல. குட் அண்ட் கேன் காண்ட். அதே போல குட் என்பதற்கு ஷார்ட்டா சொல்லும்போது கொஸ்டின் டாக் சொல்றோம் இல்லையா? குடின்ட், நோ ஐ குடின்ட், என்னால் பார்க்க முடியவில்லை அப்படி சொல்லிக்கலாம். இதை எப்படி கேட்கலாம்? could you help me கேட்கிறோம் இல்லையா? உன்னால் எனக்கு உதவ முடியுமா? உன்னால் எனக்கு உதவ முடியுமா? உதவி செய்ய முடியுமா? எப்படி கேட்கிறோம்? could you help me? என்ன பதில் சொல்வாங்க? yes I can help you, ஆம் என்னால் உதவி செய்ய முடியும். could you help me? உன்னால் உதவி செய்ய முடியுமா என்று கேட்கிறோம். பொலைட்டா கேட்கிற பொழுது அந்த could என்ற மாடல் ஆக்சன்ட்ல பயன்படுத்துகிறோம். இப்ப could you help me அப்படி கேட்கிற பொழுது what is the answer here? yes I can help you சொல்வாங்க. ஆம் என்னால் உதவி செய்ய முடியும். if it is positive இந்த ஆன்சர் இப்படி இருக்கும், yes I can help you. if it is negative answer the answer எப்படி இருக்கும்? the answer will be no I could not help you. yes ன்னு ஆன்சர் பண்ணா என்ன சொல்வாங்க? ஆம் என்னால் உனக்கு உதவ முடியும், yes I could help you. இல்லை என்று சொன்னால் no I could not help you, I could not help you. no ன்னு சொல்லிட்டு என்ன சொல்லணும்? I could not help you. ஃபுல்லா சொல்றபோது could not, ஷார்ட்டா சொல்றபோது couldn't. that is the way, that is the answer here. so can, could, may. அதே போல would வில்லுடைய பாஸ்ட் இருக்கு இல்லையா? would என்ற வார்த்தையை வைத்தோம்னா would என்ற மாடல் ஆக்சரை கொண்டு we can make many questions in example type. would you like இது கேக்குறோம் இல்லையா? would you like to eat something? would you like, what is the meaning here? would you like to eat something? நீ ஏதேனும் சாப்பிட விரும்புகிறாயா? ஆன்சர் கேட்கிறோம். would you like to eat something? நீ ஏதேனும் சாப்பிட விரும்புகிறாயா? ஆன்சர் என்ன சொல்வாங்க? yes. பாசிட்டிவா இருந்தா என்ன சொல்வாங்க? yes I would like to eat something. நான் ஏதேனும் சாப்பிட விரும்புகிறேன். நான் ஏதேனும் சாப்பிட விரும்புகிறேன். எப்படி ஆன்சர் சொல்வாங்க? I would like to eat something. அல்லது டைரக்டா கூட ஆன்சர் சொல்லலாம். the food item கூட சொல்லலாம். I would like to eat some snacks. இது கூட சொல்லலாம். I would like to eat some snacks. நான் சில ஸ்நாக்ஸ் சாப்பிட விரும்புகிறேன். டைரக்டா ஆன்சர் கூட சொல்லலாம். something என்பதற்கு பதிலாக நான் சில ஸ்நாக்ஸ் சாப்பிட விரும்புகிறேன். I would like to eat some snacks அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். it is positive. நெகட்டிவ் வந்து என்ன சொல்லுவோம்? I would not like to eat. எனக்கு சாப்பிட விருப்பம் இல்லை அப்படிங்கிற பொழுது I would not like to eat something. என்னால் இப்போது சாப்பிட விருப்பம் இல்லை. would you like to eat something? it is example here. உன்னால் ஏதேனும் சாப்பிட முடியுமா? would you like to eat something? நீ ஏதாவது சாப்பிட விரும்புகிறாயா? would you like இப்படி கேட்கிறோம். நீ ஏதேனும் சாப்பிட விரும்புகிறாயா? ஆன்சர் பண்ணுகிற பொழுது yes I would like to eat something என்று சொல்லலாம். அல்லது yes I would like to eat some snacks என்று சொல்லலாம். அதே போல நெகட்டிவாக சொல்லும்போது I would not like to eat anything.
நான் எதையும் சாப்பிட சொல்றேன் இல்லையா, anything. I would not like to eat anything. I would not like to eat anything. நான் எதையும் சாப்பிட விரும்பவில்லை. Like this we have the answer. would என்ற மாடல் ஆக்ஷன் verb யூஸ் பண்ணி இப்படி வாக்கியங்களை அமைக்கலாம். இங்கே it is very, you have to clear about it. We can make yes or no type questions very easily. நம்மால் yes or no typeல ரொம்ப ஈஸியா we can make question and answers. கேள்விகளையும் பதில்களையும் yes or no typeல கேட்பது மிகவும் எளிது. very simple பண்ணலாம். you have to practice many sentences. நீங்கள் நிறைய வாக்கியங்களை like this you have to practice many sentences. இதை போல நிறைய வாக்கியங்களை நீங்களே பயிற்சி செய்கிற பொழுது it becomes easy. அது ரொம்ப ஈஸியா வந்துரும். So like this in today class we have seen about how to make yes or no type questions by using modal auxiliary verbs. இந்த கிளாஸ் உங்களுக்கு இந்த கிளாஸ் நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த PKR எக்ஸாம் இங்கிலீஷ் கோர்ஸ் என்ற இங்கிலீஷ் லேர்னிங் த்ரூ தமிழ் லாங்குவேஜ், தமிழ் வழியாக ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுதல் என்ற பயிற்சி வகுப்பினை தொடர்ந்து பார்த்து வருகிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த வகுப்பினை பார்த்து வாருங்கள். யூ கேன் ஸ்பீக் அண்ட் ரைட் இன் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி. நிச்சயமாக உங்களால் ஆங்கிலத்தில் எளிதில் பேசவும் முடியும், எழுதவும் முடியும். தொடர்ந்து இந்த வகுப்பினை கவனித்து வாருங்கள் நண்பர்களே. We can see in the next class with a new subject. அடுத்த வகுப்பிலே மற்றும் ஒரு புதிய வாக்கிய அமைப்போடு நாம் சந்திப்போம். Thank you very much.